ஹாய்ங்க. இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் பாப்பா டியூஷன் விட்டு கூப்பிட போகணும். ஏன்னா மார்னிங்கே கொண்டு போய் டியூஷன் விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் கோதுமை, வாழைப்பழம், சர்க்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் நீங்கள் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் பொடி போட்டிருக்கேன். ஸோ இது நாளையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு. இந்த அளவு இருந்தால் ஓகே தான். இல்லை இது கொஞ்சம் தண்ணிமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் எடுத்திருக்கேன். இதை திருவியும் நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணும்போது நம்ம போண்டா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திருவி போடுறத விட அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கரண்டியில் ஊற்றுற இந்தளவு பதம் இருந்தால் ஓகே தான். இது பார்த்திங்கன்னா அப்பம் மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம ஊற்றினோன்னே அப்படியே மாவு ஃப்ளாட்டாகி உப்பி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி நீங்கள் திக்காக போட்டிங்கனாலுமே நல்லா தான் வரும். உங்களுக்கு பால் மாதிரி பஞ்சு மாதிரி நல்லா வரும். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அது மாதிரியும் நான் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது கூட இன்னும் கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது பாருங்கள், கையில் எடுத்து போடுற அளவு இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டு மாதிரியுமே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்துருக்கனால, கோதுமை சேர்த்துருக்கனால ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது தான். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங்கில் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் ஓட்டிட்டு உடனே நீங்கள் போட்டு எடுத்தாலுமே நல்லா பஞ்சு மாதிரி வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொன்னிறமாக வந்தோன்னே நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, இது மாதிரி தான் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.